வணக்கம். சக்ஸஸ் இன் கவர்மெண்ட் எக்ஸாமினர் சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க, இதான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். மார்க் பார்த்தீங்கன்னா 125 மார்க்கு. டைமிங் பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம். புக்லெட் நம்பர் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டிடேட் வில் பி சப்ளைடு வித்தின் கொஸ்டின், அதாவது 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கொஸ்டின் உங்களுக்கு கைக்கு வந்துருவாங்க. அதாவது 125 அப்ஜெக்டிவ் கொஸ்டின். ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்குன்னு இருக்கும். கொஸ்டின் எதுவும் பிளாங்கில் இருந்தால் உடனே இன்வெர்ட்டு சொல்லிடுங்க அப்படிங்காங்க. உங்களுக்கு வந்து கொஷின் எதுவும் தவறுதலாக நீங்கள் குறிச்சிருந்தா ராங் கொஷினுக்கு வந்து உங்களுக்கு வந்து மார்க் வந்து டிடக்ஷன் பண்ண மாட்டோங்காங்க. சரிங்களா? கொஷின் நம்ம பார்ப்போமா? தமிழில் மொத்தம் 50 கொஷின் இருக்குது. மூவர் தேவாரத்தை தொகுத்தவர் யார்? மூவர் தேவாரத்தை தொகுத்தவர் கேட்டால் நம்பியாண்டார் நம்பி. மூவர் என அழைக்கப்படுவாங்கன்னா சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். இதான் மூவர். அந்த மூவர் தேவாரத்தை தொகுத்தவர் யாருன்னு கேட்டால் நம்பியாண்டார் நம்பி. பண்டைய தமிழர்களின் பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் எதுன்னு கேட்டால் புறநானூறு. பண்டைய தமிழர்களின் பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல்னு கேட்டால் புறநானூறு தான். சூடி கொடுத்த சுடர்குடி என அழைக்கப்படுவது என கேட்டால் ஆண்டாள். சரிங்களா? சுடர்குடின்னா அழைக்கப்படுவது ஆண்டாள் தான். முல்லைப்பாட்டின் ஆசிரியர் கேட்டால் நப்பூதனார். இந்த முல்லைப்பாட்டின் ஆசிரியர் நப்பூதனாருங்கிறது வந்து ஒன்றும் கிடையாது. 10th சமச்சீர் புக்கில் இப்போ கிடக்கு. கம்பராமாயணத்தையும் இடம்பெற்ற காண்டங்கள் எத்தனை? 6 காண்டங்கள் தான். 7வது காண்டம் வந்து உத்தரகாண்டம். உத்தரகாண்டம் வந்து இயற்றிய ஒட்டக்குத்தர். ஆனால் கம்பராமாயணத்தில் உள்ள காண்டங்கள் 6 காண்டம் தான். கம்பர் இயற்றிய காண்டம் 6 காண்டம் தான். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யாருன்னா இளங்கோவடிகள். சரிங்களா? கலர் நிலத்துக்கு ஒப்பானவர் யாருன்னு கேட்டால் கல்லாதவன். அதாவது படிக்காதவங்க வந்து கலர் நிலத்துக்கு ஒப்பானவர் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறார். படித்த மாணவன் இந்த இலக்கண குறிப்பு கேட்டால் பேரச்சம். படித்த அப்படின்னா படித்த ஆழ முடிஞ்சால் அது பேரச்சம் தான். வளர் தமிழ் அப்படின்னு இலக்கண குறிப்புன்னு கேட்டால்